ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, PicsArt ஆப்பில் எப்படி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. கூட என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு PicsArt ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதில் போய் பிளாக் கலர் பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சூஸ் பண்ணிட்டு மேலே டூல்ஸ்ன்னு இருக்கும் ரெண்டாவதாக, அதில் போய் கார்ப்ன்னு இருக்கும். அதை தொட்டு 3:4 ரேஷியோவில் கரெக்டாக கார்ப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஸ்டிக்கர் நான் ஆல்ரெடி இமேஜ் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணோம்னா ஆட் ஃபோட்டோவில் போய் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த ஃபோட்டோ இமேஜ் கரெக்டாக சென்டரில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ட்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக கையளவுக்கு. ஆனால் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை டிக் வெளியே ஜூம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. அப்புறம் ஆட் ஃபோட்டோவில் போய்ட்டு ஒரு இமேஜ் இந்த ரவுண்டாக இருக்க இமேஜ் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இமேஜ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்துடும். கரெக்டாக உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்புறம் எரேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக பொறுமையாக எரேஸ் பண்ணுங்கள், அவசரம் இல்லாமல், இல்லைன்னா இமேஜ் நல்லா இருக்காது. சைடில் கொஞ்சம் இதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை கட் பண்ணிடுங்க, எரேஸ் பண்ணிடுங்க. சாரி, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டிக் கொடுத்து வெளியே வந்துடுங்க. கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. லைட்டாக அழைக்காமல் இருக்கா, அழைச்சிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவ் பண்ணிட்டு அடுத்து ஸ்னாப்சீட் ஆப்பில் எடிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இமேஜை ஸ்னாப்சீட் ஆப் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ப்ளஸ் கொடுத்து அந்த இமேஜை நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே இருக்குது. இங்கே பென்சில் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா டீட்டெயில்ஸில் போய் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இமேஜை ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவு வேணும்னோ. அப்புறம் டிக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி பென்சில் தொடுங்க. எப்படின்னா செலக்டிவ்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை தொட்டு இமேஜ் பிரைட்னஸ் வேணுமோ எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
நான் வந்து இப்போ ஒரு 34 வைக்கிறேன். கான்ட்ராஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக்கினேன். சேச்சுரேஷன் குறைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் கூட்டிக்கிறேன். உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க அட்ஜஸ்ட் பண்ணி. வந்து கீழெல்லாம் கொஞ்சம் ப்ளூ கலர் டார்க்காக தெரியுறதுனால அங்கே வந்து இந்த பிரைட்னஸ் வந்து குறைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி ரைட் சைடு அந்த மாதிரி பண்ண போகிறேன். திருப்பி பென்சிலில் தொட்டு கீழே வந்து போர்ட்ரைட்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தொட்டிங்க அப்படின்னா காம்போ 2ன்னு இருக்கும், அது வந்து தொடுங்க. அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஃபேஸ் வந்து நல்லா ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ஸ்மூத் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஐ கிளாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.